சார், புதுசா வந்திருக்க ஜிஎம் பெரிய தலைவலியா இருப்போம் போல இருக்கு. ஏன் ரொம்ப சத்தம் போறானா? இல்ல, அந்த ஆளை விரட்டுறதுக்கு வழக்கம் போல ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஆளு பெரிய எத்தனை இருப்போம் போல இருக்கு சார். அசைஞ்சு கொடுக்கல. சத்தம் போட்ட ஒர்க்கர்ஸை உருட்டி மிரட்டி வேலையை காமிச்சிட்டான். ஆமா சார், நமக்கு சரியான எதிரி வந்திருக்கான். ஏன்டா உளறீங்க? அந்த எமனே வந்தாலும் நம்ம கைக்குள்ள போட்டுக்க முடியாதா என்ன? கடவுளையே கணக்கு பண்ணிடலாம். அந்த காலத்துல அவன் பேர் என்ன சொன்ன? ராஜா. ராஜா. உன் பேர் என்னமா? ராணி. ராணி. ஹலோ, வைத்தியராஜ் ஸ்பீக்கிங். தெரியுதா யாருன்னு? நீங்க என்ன அவ்வளவு பிரபலமா? பேரு சொன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். அஜய் ஆட்டோமொபைல்ஸ் ப்ரொப்ரைட்டர் வைத்தியராஜ். ஐ எம் ராஜா, ஜெனரல் மேனேஜர் ஆஃப் அசோக் லேலண்ட். மிஸ்டர் ராஜா, நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கணுமே. சந்திக்கலாமே. இவ்வளவு சீக்கிரமா சம்மதிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எவ்வளவு பெரிய மனுஷன், நேரடியா போன் பண்ணி கூப்பிடும் போது நான் வர மாட்டேன்னா என்ன? தாஜ் காஃபி ஷாப்ல சந்திக்கலாமா? ஓ எஸ். மிஸ்டர் ராஜா, எத்தனை மணிக்குன்னு கேட்கலையே. நீங்க சொல்லலையே. சொல்லலன்னா ஹோட்டலுக்கு எப்படி வருவீங்க? கண்டிப்பா வர மாட்டேன். டைம் சொல்லாத ஒரு மனுஷன் ஒரு பெரிய மனுஷனா? ஓ ஐ சி. நாளைக்கு 8 மணிக்கு தாஜ் காஃபி ஷாப்ல. ஓகே ஓகே. நான் உங்களை எதுக்கு சந்திக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? என்னைய கேக்குறீங்களா? சார், தேங்க்யூ, வெல்கம். ஒண்ணு, என் கம்பெனியில் இருக்கிற அத்தனை பேர் பத்தியும் தெரிஞ்சுக்கலான்னு இருக்கலாம். இல்ல என் கம்பெனிக்கு எதிரா என்ன சதி பண்ண தூண்ட வைக்கலாம் இல்லையா? நீங்க சாப்பிடல? யூ ஆர் ஸ்மார்ட். ஐ நோ, தேங்க்யூ. மிஸ்டர் ராஜா, இப்ப நீங்க வாங்குற சம்பளத்தை விட இன்னும் எத்தனோ வழியில சம்பாதிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நடத்துறீங்களா? இல்ல, உங்களுக்கு அதிகமா பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்க போறேன். இதுல எவ்வளவு வேணா ஃபில் அப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாசம் மாசம் உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். இதுக்காக என் கம்பெனியில நான் இருந்தபடியே குழி தோண்டி புதைக்கணும், வளர விடாம தடுக்கணும், அப்பப்ப ரகசியங்களை சொல்லணும். யூ ஆர் கரெக்ட். என்ன நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு எவ்வளோட லஞ்சம் கொடுப்ப? ஏய், வார்த்தை ஆழ்ந்து பேசு. ஏய், எங்க கம்பெனியை நம்பி ஆயிரக்கணக்கான குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு. அது உன்னால விலை கொடுத்து வாங்க முடியாது. வேற கம்பெனி பக்கம் மூஞ்சி கிஞ்சி காட்டின ரிப்பேர் கழுத்தை கழட்டிடுவேன். ஜாக்கிரதை. போயிட்டா ஆட்டு தடிக்க ஆரம்பிச்சானே. இப்ப எனக்கு மூடு இல்ல, வரேன். மொட்டை, நீயா ஃபைட் பண்ணுங்கிற? மொட்டையில அரிப்பு எடுக்கிறது பார்த்தா நேரா வயிறுல வந்து இடிப்பு போட்டுருக்கு. நான் விலகிடுவேன். பாத்தியா? என்ன குங்குமம்? இப்ப நீ உதைக்க போற, நான் மிஸ் பண்ண போறேன். ரெண்டு பேரும் பாக்ஸர்ஸ். இப்ப நீங்க அடிக்க போறீங்க, நான் பிடிக்க போறேன். பிடிச்சா அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? நாலு பேரும் சேர்ந்துட்டீங்கல்ல, இனிமே சீரியஸ் ஃபைட் தான்.
கான்ட்ராக்ட் நமக்கு வந்திருக்கணும். அவங்கள நம்மகிட்ட கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? சார் வந்தாங்க சார், ஃபேக்டரி கூட பார்க்கல. அந்த ராஜா என்ன பண்ணான்னு தெரியல சார். கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போய் கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டு உடனே போட்டாங்க சார். ஆமா சார். சார் நம்ம எதிரி முட்டாளா இருந்தா ஏமாத்திடலாம், புத்திசாலியா இருந்தா சமாளிச்சிடலாம். ஆனா அவன் எப்ப புத்திசாலியா இருக்கான் எப்ப முட்டாளா இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியல சார். எது எப்படியோ நீ அவனை மிரட்டணும். போலீஸ் ஸ்டேஷனா சார்? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். ராஜா கோவப்படாத, போலீஸுக்கு போன் பண்ணிட்டேன், அவனுங்களை ஒருத்தரை கூட விடாத. வாங்கடா எல்லாரும். புதுசா வந்து செக்யூரிட்டி ஆபீசர் ஒரு மாதிரி ஜிஎம்க்கு வேண்டப்பட்டவன். எப்பவும் நம்ம கொடுக்குற மாதிரி மாமலை கொடுத்து பாருங்க, இல்லைன்னா நாலு தட்டு தட்டிட்டு போயிட்டே இருங்க. போங்க. யோ சார், இங்க வாயா. நானும் பாக்குறேன், காலையில இருந்து இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்கேயும் எங்கேயும் நடக்கிறிய, போர் அடிக்கல? இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறது பெருமையா இருக்கு சார். இங்க பாரியா. யோ சார், எங்கயா போற? உனக்கு இந்த பலம் பாக்குற விளையாட்டு தெரியுமா? தெரியாது சார். தெரியாது? இங்க வாயா, நான் சொல்லி தரேன். வா உட்கார். பரவாயில்ல, உட்காரியா, உட்காரு. இப்படி கை வச்சுக்க. புரி, நான் அழுத்துவேன், நீ அழுத்தணும். நான் அழுத்துவேன், நீ அழுத்தணும். இதாயா, பிடிச்சுக்க, அழுத்து. வண்டியை நிறுத்து. இன்ஜின் நிறுத்தியா? வண்டி எங்க போகுது? என்ன கொண்டு போறீங்க? மாமூல் தான். மாமூலா சார்? மாமூலா என்ன கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் ஏமாந்தா அபேஸ் பண்ணிடுவானுங்கப்பா. ஏய், இந்த ஜப்பானை மீறி ஒரு துரும்பு போக முடியாது. இவ்வளவு பெரிய இரும்பு விட்டுருவானா? என்னங்கடா இது? நான் உங்களை பிடிக்கணும்பா, நீங்க என்ன பிடிக்கிறீங்க? விடுங்கடா. வேணாம். ஜப்பான் பாக்குறதுக்கு சின்ன ஊர் தான், ஆனா அடிச்சா தாங்க மாட்டீங்க. விட்டுருங்க. விட மாட்டீங்க? விடுறான் பார். இவ்வளவு நேரம் வண்டியில இருந்த? யோ யோயா, நீ சொன்ன மாதிரி இந்த சட்டையை போட்ட பெருமையா தான் இருக்கு. ஆமா சார், புல்ல அடிச்சிருக்குமே. அட்டென்ஷன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டியா? எனக்கு எதிராக வேலை பாக்குறியா? அனாவசியமா வார்த்தையை விட்டுறாதீங்க. ராஜாவை தீர்த்துட்டுமா? அப்போதான் அவங்க சந்தேகமும் தீரும், நம்ம நினைச்சதையும் சாதிக்க முடியும். என்ன சொல்றீங்க? முதல்ல காரியத்துல காட்டு.
மறுபடியும் சார் அந்த ராஜா ஒண்ணும் பண்ண முடியலன்னு ஐயா பசிக்கிட்டு வந்து நின்னீங்க, நடக்கிறதே வேற. அவுட். மிஸ்டர் ராஜா, உங்க சேர்மன் கூப்பிடுறாரு. எஸ், எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மிஸ்டர் ராஜா, மினி பஸ் வர்றதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. எஸ் சார். இன்னைக்குன்னு பார்த்து டிரைவர் லீவ் போட்டுருக்க போறான். எஸ் சார், நான் பாத்துக்கிறேன். சார், ஏதாவது இல்ல, ப்ராப்ளம்? மினி பஸ் வர்றதுக்கு லேட் ஆகுது, அதான் பார்த்து வர சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன விஷயம்? ஜானியோட சேர்ந்துக்கிட்டு நம்ம கம்பெனிக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். அதுக்கு ஆண்டு என்ன தண்டிச்சுட்டேன் சார். இப்போ என் குழந்தை ரொம்ப சீரியஸா இருக்கு. என்னையா சொல்ற? ஜானி எங்க? ஜானி நம்ம புது வண்டி சீட்ல எடுத்துட்டு போய் நம்ம யார்டுக்கே தள்ளிட்டு போயிட்டான் சார். யாருக்கா? சார் அங்க போறீங்க சார். சார் ராஜா, ராஜா, இவ்வளவு பெரிய இடத்துல எங்கப்பா போயிட்ட? ஏன்பா ராஜா, எங்கப்பா போயிட்ட? ஐ ராஜா, கிச்சு கிச்சு. ராஜா இல்ல, வைத்தியராஜ். தாத்தா, என்னம்மா? ராஜா இன்னும் காணாம. அது பஸ் எடுத்துட்டு தான் அனுப்பிச்சிருக்கேன், இன்னும் வர காணுமே. ஒரே பாம், நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸ். எப்படின்னு பாக்குறியா? அங்க பாரு, அந்த சின்ன பாமால உன் லட்சிய வண்டியும் க்ளோஸ், என் அண்ணனோட லட்சியமும் க்ளோஸ். அண்ணனா? சேர்மன் உங்க அண்ணனா? சொல்லலையா? அவன் சொல்ல மாட்டானே. அவன் எப்படி சொல்லுவான்? கோடிக்கணக்கான சொத்துல ஒரு பைசா கூட எனக்கு கொடுக்காம என்னைக்கும் அவனை துரத்தி விட்டுட்டான். ஆனா நான் அவன் பொண்ணையும் மருமகனையும் க்ளோஸ் பண்ணிட்டு அவன் சொத்தெல்லாம் அடையணும்னு நினைச்சேன். ஆனா அவன் புத்திசாலி ஆயிட்டான். எப்படின்னு பாக்குறியா? எல்லா சொத்தையும் அந்த நொண்டி பேத்திக்கு எழுதி வச்சுட்டான். Damn it. என் சந்தோஷம் உன்னால கெட்டது, அவன் சந்தோஷம் என்னால கெடணும். கெடுத்துருவேன். தொழிலாளர் பிரச்சனை உருவாக்கி எங்க அண்ணனையும் அவன் ஃபேக்டரியும் க்ளோஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நீ வந்து அந்த ஃபேக்டரியை படிப்படியா உயர்த்தி ஓகோன்னு கொண்டு போயிட்ட. அதனால என்ன வந்தது? அந்த ஃபேக்டரி, அந்த லட்சிய வண்டி, அவன் பேத்தி, அந்த கிழம், இன்க்ளூடிங் யூ, இந்த பாமால மேல போறீங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் பணம் 1000 கோடி எனக்கு தான் வந்து சேரும். எப்படி இந்த வைத்தியராஜ்? ஐயோ, இங்க ஒண்ணு வச்சு அங்க ஒண்ணு வைக்க போறாங்க. ஏன்பா வெடிக்க போகுதுப்பா? ஏன்பா நீ பெரிய பிற்பாக்கெட் தானே? இல்ல நீ சொல்லுவியே. அதுக்கு என்னப்போ? என் பாக்கெட் அடியேன். ஐயோ இல்லப்பா, உள்ள ஒரு பிளேட் இருக்குப்பா, அடி. நீ அடிச்சுக்க. ஐயோ புரியாம பேசுறியே. என் பாக்கெட் அடிச்சு எனக்கு பழக்கலப்பா, மத்தவங்க பாக்கெட் அடிச்சா பழக்கம். சீக்கிரம் எடு. எடுப்பா.
அந்த விளையாட்டா நான் ரெடி. இரு ஒரு கண்டிஷன். என்ன? கை அந்த பக்கம் போச்சுன்னா நான் உன்னை அடிப்பேன். கை இந்த பக்கம் போச்சுன்னா நீ என்ன அடிக்கலாம். ஞாபகம் எப்பா பாம்பு பாத்துட்ட. ஏய் ஜப்பான், அந்த பாம்பு எடுறா. எடுத்துப்பா. டென்சம் There he is.